மகிழ்ச்சியினால் காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த மாதமெல்லாம் நீர் எங்களை பாதுகாத்து போஷித்து நடத்தி வந்தோம்னு நல்ல கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு காண செய்த அந்த நல்ல கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராய் நல்லவராய் எங்களோடு கூட இருந்த தயவுக்காக நமக்கு சோத்திர ராஜா அம்மை துதிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்முடைய புதிய கிருபையினாலே உம்முடைய புதிய அபிஷேகத்தினாலே நீர் எங்களை நிரப்பி எங்களை பாதுகாத்து எங்களை போஷித்து நடத்தி வந்தோம்னு நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதுவரையிலாம் உம்முடைய கிருபை எங்களை தாங்கின தயவுக்காக எங்களை தப்புவித்த தயவுக்காக உம்முடைய கரங்கள்னாலே உம்முடைய சட்டை நிலையினாலே நீர் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்த தயவுக்காக நமக்கு சோத்திர ராஜா. எங்களை யெகோவா ராப்பாவே நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. எங்களை யெகோவா ஷம்மாவே நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. 1000-10,000 பேர்களில் சிறந்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே நாங்களுமே வாழ்த்தி வணங்கி நாங்களுமே தொழுது கொள்கிறோம் அப்பா. பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் போதுமானவராய் நல்லவராய் எங்களோடு கூட இருந்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். காலைதோறும் நீர் விளங்க பண்ணுகிற உம்முடைய புதிய கிருபைகளுக்காக உம்முடைய புதிய அபிஷேகத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு நல்லவராகவே போதுமானவராகவே எங்களோடு கூட இருந்த தயவுக்காக உமக்கு சோத்திர ராஜா உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூய ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு நல்லவராகவே இந்த தயவுக்காக உமக்கு சோத்திர ராஜா உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். பின் தீரும்பேனே உம் சந்நிதியில் மூலங்காலில் என்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் பின் தீரும்பேனே. எல்லாரும் முழங்கால் படிட்டு பாடுவோமா? உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். பின் தீரும்பேனே உம் சந்நிதியில் மூலங்காலில் என்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் பின் தீரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். பின் தீரும்பேனே உம் சந்நிதியில் மூலங்காலில் என்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் பின் தீரும்பேனே. பின் தீரும்பேனே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? நாங்களுமே நேசிப்போம் அப்பா. நாங்களுமே ஆராதிப்போம் அப்பா. நீர் ஒருவரே எங்கள் ஆராதனைக்குரியவராய் எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக உமக்கு சோத்திர ராஜா உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே நன்றியோடு துதிக்கிறப்பா. ஸ்தோத்திரப்பா துதிக்கிறப்பா சுவாமி துதிக்கிறப்பா. இந்த ஆராதனையில் ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக துதிக்கிறோப்பா. உங்கள் மகிமையினால் உங்கள் பிரசன்னத்தினால் நிறைக்கும்படியாக துதிக்கிறோப்பா. தடைப்பட்டதான பிள்ளைகளை தடைகளை நீக்கி கொண்டு வாங்கப்பா. எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. ஆராதனை வெளியிலேப்பா துதிக்கிறோம். உங்கள் மகிமை இறங்கட்டும் சுவாமி. எங்கள் வல்லமை இறங்கட்டும்ப்பா. அப்பா துதிக்கிறப்பா. உங்கள் பிள்ளை பாடி துதிக்கும் போது ஜனங்களுடைய அப்பா வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. கட்டுகள் எல்லாம் அகன்று போகட்டும் சுவாமி. அப்பா அம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறப்பா. அப்பா ஒவ்வொருடைய அப்பா இருதய
இருதயத்துக்கு ஏற்றதான வார்த்தைகளை அப்பா நீங்கள் தந்தருளும்படியா எங்களுக்கு கெஞ்சுகிறப்பா. இருதயத்தை நீங்கள் அப்பா ஸ்தோத்திரப்பா, அப்பா ஸ்தோத்திரப்பா, விருத்த சேதனம் உள்ளதாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உங்கள் கருத்துக்குள்ளாய் யாராவது நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் ரட்சகரமாக இயேசு நாமத்தில் வாழ்த்து வரவிருக்கும். யாவரும் எழுந்திருந்து சில பாடலை பாடி தேவனை வரவேற்கலாம். யாவரும் எழுந்து நின்று சில பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா என்ற பாடலை யாவரும் ஊற்றாமாய் கரங்களை தட்டி பாடி தேவனை ஆராதிக்கலாம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ன மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ன மன்னாவை தந்தீரையா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தாயே தொல்பேற்றினி நன்றி ராஜா, தாயே தொல்பேற்றினி நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சார்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சார்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா,
உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலை துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலை துதிக்கிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? கடந்த நாளெல்லாம் எங்களை கண்ணின் கருவழி போல எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு சோத்திர ராஜா, உமக்கு சோத்திர ராஜா. இந்த வருடத்தின் அடுத்த பாதிக்குள்ளாய் எங்களை நுழைய செய்திருக்கிறீரே. உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திர ராஜா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த வருடத்தின் பாதி அவர் கடக்க செய்திருக்கிறார். அடுத்த அந்த புதிய மாதத்துக்குள்ளாய், அடுத்த பாதிக்குள்ளாய் நாம் நுழைந்திருக்கிறோம். பாதியை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நம்ம நுழைந்திருக்கிறோம். அதிலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். தேவன் மிகவும் திரளாய் பெருக பண்ண போகிறார். அவரே மிகவும் திரளாய் பெருக பண்ண போகிறார். அவரே மிகவும் திரளாய் பெருக பண்ண போகிறார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் அவ்வனமாகவே செய்ய போகிற தயவுக்காக, அதற்கடையாளமாய் இந்த வேலையிலே எங்கள் மத்தியிலே நீர் உம்முடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு சோத்திர ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிறவரே உமக்கு சோத்திர ராஜா. உமக்கு நன்றி அப்பா, துதிக்கிறோம் அப்பா. நீரே எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு சோத்திர ராஜா. நீர் எங்களுக்கு போதுமானவராய் நல்லவராய் எங்களோடு கூட இருந்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரை. நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா, நாங்களுமே வாழ்த்தி வணங்கி நாங்களுமே தொழுது கொள்கிறோம் அப்பா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் குருகமாயிருப்பதா கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் குருகமாயிருப்பதால் பயமே எனக்கில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பு கர்த்தருண்டு பயமில்லையே. ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பு கர்த்தருண்டு பயமில்லையே. ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. எத்தனை பேர் சொல்றீங்க பயமில்லை? லேலுயா. எந்த பயத்தோடு நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் பயமே இல்லை. ஏனென்றால் இந்த மாத வாக்குத்தத்தத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எல்லா பயத்துக்கும் எல்லா திகிலுக்கும் அவர் நம்மை தூரமாக்குவார்.
ஆமென், ஆமென். பயமில்லாதிருப்பாயின் வசனம் சொல்லுது. திகிலுக்கு தூரமாவாயின் வசனம் சொல்லுது. எல்லா பயத்துக்கும் திகிலுக்கும் எல்லா உங்களை பயப்படுத்தின எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை தூரமாய் விலக்கி காப்பார். ஆமென். ஒருவேளை உங்கள் எதிர்கால பயமாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலமாக இருக்கலாம், இல்லை உங்களோட எதிர்காலமாகவே இருக்கலாம், உங்கள் படிப்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் பொருளாதாரமாக இருக்கலாம், உங்கள் சரீர சுகமாக இருக்கலாம். எதை குறித்த கலக்கம் உங்களுக்கு, எதை குறித்த பயம் உங்களுக்கு வருதோ அந்த எல்லா பயத்துக்கும் திகிலுக்கும் கர்த்தர் உங்களை தூரமாய் விலக்கி காப்பார். ஏனென்றால் அவர் நம் சார்பில் இருக்கிறார். எல்லாரும் அந்த பாடலின் கருத்தை உணர்ந்தவங்களை சேர்ந்து பாடுமா? ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் குறுகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் குறுகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பு கர்த்தருண்டு பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பு கர்த்தருண்டு பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணையிலே நின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணையிலே நின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பு கர்த்தருண்டு பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பு கர்த்தருண்டு பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் குறுகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் குறுகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே.
உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. யாருமே உங்களுக்கு துணை இல்லாமல் இருந்தாலும், யாருமே நீங்கள் சொல்கிற கருத்துக்கு ஆதரவாக இல்லாமல் இருந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்பார். அவரே துணையாய் நிற்பவர். அவர் மட்டுமே துணையாய் நிற்க முடியும். நீங்கள் சொல்கிறது எல்லாத்துக்குமே தப்பாக தெரியலாம், ஆனால் நான் கரெக்டாக தானே சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாம். சரியாக தானே நான் பண்ணுறேன், சரியாக தானே நான் பேசுகிறேன். ஆனால் எல்லாருமே என்ன ஒரு குற்றவாளியாக இதை தவறுன்னு சொல்கிறாங்களே நீங்கள் நினைக்கலாம். அவரே உங்களுக்கு துணையாளராய், அவரே உங்களுக்கு துணை நிற்கிறவராய். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் துணை நிற்பாரானால் அதற்கு விரோதமாக யாரும் எதுவும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தரே துணையாய் நிற்பார். ஏசாயா 41 அதிகாரத்திலே வசனம் இவ்வாறே சொல்கிறது, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வசனம் சொல்கிறது. அவரே உங்களுக்கு துணை நிற்பார். அவர் உங்களுக்கு துணை நிற்கும் பொழுது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற வார்த்தையின்படியாய் எல்லா சேனைகளுக்குள்ளாய் கர்த்தர் உங்களை பாய்ந்து செல்ல பண்ணுவார். மதில் போன்று இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் உங்களை தாண்ட செய்வார். ஏனென்றால் அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளவு கடினமாக எந்த போராட்டம் உங்கள் முன்னாடி நின்னாலும் அதை கர்த்தர் உங்களை தாண்ட செய்வார். அது உங்களை மேற்கொள்ளாதபடி நீங்கள் அந்த சூழ்நிலைகளை மேற்கொண்டு ஜெயமெடுக்க கர்த்தர் பலன் தருவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை, துதி பலிகளை, சோஸ்திர பலிகளை நாங்கள் எடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு நல்லவராய் எங்களை நடத்தி கொண்டு வந்த உம்முடைய தயவுள்ள கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னை நடத்தி நடத்தி, என்னை சுமந்து சுமந்து, என்னை நடத்தி நடத்தி, என்னை சுமந்து சுமந்து, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, என்னை நடத்தி நடத்தி, என்னை சுமந்து சுமந்து, என்னை நடத்தி நடத்தி, என்னை சுமந்து சுமந்து, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி, என்னை சுமந்து சுமந்து, என்னை நடத்தி நடத்தி, என்னை சுமந்து சுமந்து, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே.
நான் நடக்கிற பாதை யாருக்குமே தெரியாது. இல்லை, இதுவரைக்கும் நான் நடந்து வந்த பாதை, இதுவரைக்கும் நான் கடந்து வந்த சூழ்நிலைகள், நான் கடந்து வந்த போராட்டங்கள் யாருக்குமே தெரியாது. அப்படி நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, உங்கள் பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அறிந்தவர் அவர் மட்டுமே. உங்கள் பக்கத்தில் இருந்தால் கூட நீங்கள் என்ன பாதையில் கடந்து போகிறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. என்ன மனநிலையில் இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது. என்ன சூழ்நிலைகளில் இருக்கிறீங்கன்னு தெரியாது. உங்கள் மனது எந்தெந்த காரியத்திலலாம் தத்தளித்து கொண்டு இருக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். இதுவரைக்கும் நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் விசுவாசமாக கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே. என்னை இதுவரைக்கும் நடத்தினவர், இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி பொழுது வரைக்கும் அவரை உங்களை நடத்தியிருப்பாராயானால் இனிமேலும் கர்த்தர் உங்களை நடத்த போதுமானவராயிருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே என்று பாடலாமா? நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே, நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி, என்னை சுமந்து சுமந்து, என்னை நடத்தி நடத்தி, என்னை சுமந்து சுமந்து, நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே, நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே, நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே, நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே. எல்லாரும் கரங்களை தட்டி மறுபடியும் தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நடத்தி செல்பவரே, புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கூட்டி செல்பவரே, எங்களை கொண்டு போய் விடுபவரே, உமக்கு சோத்திர ராஜா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது நாம் ஒரு ஜெப விண்ணப்பத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நமது பக்கத்து மாநிலமாகிய கேரளா மாநிலம் மிகவும் மோசமான வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 300க்கும் மேற்பட்டோர் இதுவரையிலும் பலியாயிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. இன்னும் எத்தனை பேர் அதில் சிக்கியிருக்காங்கன்னு தெரியல. கர்த்தர் கிருபையாய் இனிமேலும் அப்படி ஒரு அழிவு அந்த மாநிலத்துக்கு கடந்து வராத வண்ணம், இனிமேல் அப்படி ஒரு அழிவு தமிழ்நாட்டில் அடுத்தாப்புல நிலச்சரிவு வரும்னு சொல்லியிருக்காங்க. நீலகிரி மாவட்டத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கேயும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இங்கேயும் சொல்லிட்டாங்க. வானிலை மையம் அறிக்கை கொடுத்துட்டாங்க. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேசத்திற்காய் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் சேமத்தை கட்டளையிட வல்லமுடையவராயிருக்கிறார். எல்லா நிலச்சரிவுகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அந்த அசாதாரணமான சூழ்நிலையிலே
தங்கள் குடும்பத்தினரை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தரே பலன் கொடுப்பாராக. கர்த்தரே பலன் கொடுப்பாராக. எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி, நம்மளும் இந்த வெள்ளப்பெருக்க சந்தித்தோம். கடந்த டிசம்பர் மாதத்தில் ஏகப்பட்ட இழப்புகள், ஏராளமான இழப்புகள், அங்கே ஏராளமான உயிரிழப்புகள் நடந்திருக்கு. ஏசப்பா கிருபையாய் எங்களுக்கு இறங்கும். எங்கள் தேசத்தின் மீது மனதிறங்குவீராக. எங்கள் தேசத்தின் மீது மனதிறங்குவீராக. எங்கள் தேசத்தின் மீது மனதிறங்குவீராக. கிருபையாய் எங்களுக்கு இறங்கும் அப்பா. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு மன்னித்து கிருபையாக எங்களுக்கு தேசத்துக்கு இறங்கும் அப்பா. அந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயது குழந்தை இருக்கும். தான் குழந்தைய காப்பாற்ற முடியாமல் அந்த தாய் அனைத்து வண்ணமாகவே இருவரும் மரித்து போயிருக்காங்க. அந்த சேருளையும் அந்த தண்ணிலையும் மரித்து போயிருக்காங்க. யாராலையும் உதவி பண்ண முடியாத நடுராத்திரி. யார் காப்பாற்ற முடியும்? கர்த்தர் மட்டுமே பாதுகாக்க முடியும். கர்த்தர் மட்டுமே பாதுகாக்க முடியும். அந்த தேவனை நோக்கி கூப்பிடுவோம். எங்கள் தேசத்துக்கு மனதிறங்குங்கப்பா. எங்கள் தேசத்துக்கு மனதிறங்குங்கப்பா. இப்படிப்பட்ட அழிவுகளிலிருந்து எங்கள் தேசத்தை பாதுகாத்தரலுமப்பா. எங்கள் தேசத்தை பாதுகாத்தரலுங்கப்பா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டான்னு சொல்லியிருக்கீங்களப்பா. எங்கள் தேசத்தின் ஜனங்கள் பக்தி உள்ளவர்களப்பா. எங்கள் தேசத்தின் ஜனங்கள் பக்தி உள்ளவர்களப்பா. அந்த நரக பாதாளத்துக்கு பிசாசு ஒரே நாள் ராத்திரியில் அடித்து செல்கிறானப்பா. எங்கள் தேசத்தின் ஜனங்கள் மீது நீர் மனதிறங்குவீராக. 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 இழப்புகளை சந்தித்த குடும்பங்களுக்கு நீரே ஆறுதல் படுத்துவீராக. நீரே நல்ல தகப்பனாய், நல்ல தலைவனாய், எல்லா இழப்புகளுக்கும் மேலாய் நீரே பிள்ளைகளுக்கு துணை நிற்பீராக. அடுத்தாப்புல இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா, எங்கள் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட அழிவு வராமல் கர்த்தர் கிருபையாய் பாதுகாப்பீராக. கிருபையாய் பாதுகாப்பீராக. சுவரை அடைக்கத்தக்கவன் யார் நீங்கள் கேட்குறீங்கப்பா. நாங்கள் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் இந்த காலை வேளையில் உண்மை நோக்கி பார்க்கிறோமப்பா. எல்லா ஓட்டைகள் அடைப்படட்டும். எல்லா நில சரிவுகள் நிறுத்தப்படட்டும் அப்பா. எல்லா அழிவுகள் எங்கள் தேசத்தை விட்டு நீங்கி போகட்டும் அப்பா. நீங்கி போகட்டும் அப்பா. நீங்கி போகட்டும் அப்பா. இன்னொரு அழிவு எங்கள் ஊர் தாங்காதப்பா. அநேக இழப்புகளை சந்தித்திருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் கிருபையாய் கிருபையாய் அவரே கர்த்தர் பலன் கொடுத்து, எந்த மனுஷனோ எந்த வார்த்தையோ அரசாங்கம் கொடுக்குற நிவாரணமோ இல்லை தனியார் தொண்டு நிறுவனங்கள் கொடுக்குற நிவாரணமோ யாரும் ஆறுதல் படுத்த முடியாது. யாரும் உதவி பண்ண முடியாது. கர்த்தர் மட்டுமே கர்த்தர் மட்டுமே அவர்களுக்கு ஆறுதலையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும். அவனமாகவே கர்த்தர் செய்ய போகிற தயவுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவனமாகவே நீங்கள் செய்கிற தயவுக்காக நமக்கு நன்றி அப்பா. எல்லா 2 கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா துதியும், எல்லா புகழும், எல்லா சோத்திரங்களும் எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கே உண்டாவதாக. எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கே உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். யார் நின்றவனமாய் ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை படைக்கலாம். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் என்ற பாடலை யார் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை படைக்கலாம். ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும் மாணவரே. ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் மேகாவும்
அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே நீர் வாழ்க, யெகோவா தேவனே நீர் வாழ்க. பரிசுத்த பிதாவே நீர் வாழ்க, யெகோவா தேவனே நீர் வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவோமேகாவுமானவரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவோமேகாவுமானவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்த குமாரனே நீர் வாழ்க, இயேசு கிறிஸ்துவே நீர் வாழ்க. பரிசுத்த குமாரனே நீர் வாழ்க, இயேசு கிறிஸ்துவே நீர் வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி நாம மகிமைக்காய் நம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று படைத்த காணிக்கைகளை கர்த்ததாமே ஆசீர்வதித்து அங்கீகரித்து இதற்குரிய பிரதிபலன் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை மேலே 100 மடங்கு மறுமையிலே நித்திய ஜீவனை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவன் செய்வதெல்லாம் வாய்க்குங்கிற வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்ததாமே நீங்கள் வாய்க்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீணான செலவுகளுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். கடன் பிரச்சனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ங்கிற வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாத தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற வேலைகளை தொழிலில் கொடுத்து கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை மீதி பகுதி நேரத்தையும் உடைய விலையேற பெற்ற கரத்துக்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். லேலுயா லேலுயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? புதிய மாதத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கோம். எப்படி இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. 8வது மாதம் வந்துடுச்சு. இன்னும் 4 மாதம் வந்தால் இந்த வருஷமே முடிஞ்சு போச்சு. அவ்வளவு வேகமாக ஓடுது. நம்ம ஓடினா கூட ஓட முடியாது போல், அவ்வளோ வேகமாக என்ன செய்யுது, ஓடுது. ஆனாலும் கர்த்தர் நம்மை கிருபையாக என்ன செய்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். ஆமென். எடுத்தவர் வாசிக்கலாம் இம்மாத வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 43:1. யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படியாய் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க. அடிமையை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இந்த வார்த்தைகள் அது ஒவ்வொருவருக்கும் வெளிப்படட்டும். தீர்க்கதரிசன வார்த்தைகள் வெளிப்படட்டும். ஒவ்வொருடைய இருதயத்தை நீங்கள் திறந்துடலுங்கப்பா. சீஷர்கள் சொன்ன பொழுது, வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்த பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ள உங்களுடைய ஆவியின் அனல் பற்றி பிடிக்கட்டும் அப்பா. அவனமாகவே நீங்கள் கிரியை செய்தரலுங்க. ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க. இப்படி வார்த்தைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா மனுஷிக வல்லமைகள், எல்லா வான மண்டலத்தின் லோகாதுமின் வல்லமைகளை நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டி சேர்ந்து போக முடியாது கட்டளிடுகிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை
அடிமையை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யாவரும் எழுந்து நின்று சேர்ந்து வாசிப்போமா இந்த வாக்குத்தத்த வசனத்தை? ஏசாயா 43 அதிகாரம் 1 வசனம். பழைய ஏற்பாட்டில் 848 பக்கம் 2 காலம். ஏசாயா 43:1 சேர்ந்து வாசிக்கலாமா? இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். லேலுயா. யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இதில் இந்த மாதத்தில் ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். லேலுயா, லேலுயா. யாருக்காவது பயம் இல்லாமல் இருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, யாருக்காவது ஒரு பயம் என்ன செய்யும்? சில பேர் காமிச்சுக்கிடுவோம், இல்லைன்னா பெரிய தைரியசாலி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிடுவோம், வெளியே காமிச்சுப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே பயம், ஒரு காரியத்தை குறித்த ஒரு பயம், நாளைக்கு என்ன நடக்குன்ற பயம். ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அந்த காரியம் என்னவாகும், இல்லை ஒரு 10 நாள் கழித்து என்னாகும், 1 வருஷம் கழித்து என்னவாகும், நான் செய்ய போகிற இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, இது நடந்தால் சந்தோஷம். எல்லா காரியத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் சைடும் உண்டு, நெகட்டிவ் சைடும் உண்டு. எப்படி ஒரு காயினுக்கு டபுள் சைடு இருக்கிற மாதிரி. பாசிட்டிவாக நடந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் நெகட்டிவாக நடந்துடக்கூடாதுங்கிற பயம் எல்லாருக்குமே. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ரைட்டு, ஆனால் இப்படி போச்சுன்னா, அது இன்னும் இப்படி மாறுச்சுன்னா, ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் நீங்கள் போட்டிருக்கிற வழியிலேருந்து லைட்டாக மாறும்போதே இப்போ மாறி இருக்கு, சரி, திருப்பி பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா ரைட்டு. ஆகாமல் இது இன்னும் டீவியேட் ஆகி போச்சுன்னா, இன்னும் அந்த வழியிலேருந்து விலகி போச்சுன்னா, இதை மாதிரி பயம்லாம் எல்லாருக்குமே. சிலது நம்ம நினச்சது, நம்ம ஒரு டைம் கால்குலேஷன் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, இத்தனை நாளில் நடந்துடணும், இத்தனை மாதத்தில் நடந்துடணும், இத்தனை வருஷத்துக்குள்ளே ஒரு கோல் செட் பண்ணி இதை முடிச்சிடணும், இதெல்லாம் இந்த டைமில் இது முடிஞ்சிடணும். அது நடக்காமல் அப்படி டிலே ஆகும்போது, ஒரு நாள் டிலே ஆகும்போது தெரியாது. ஆனால் ஒரு 4 நாளோ 5 நாளோ இல்லை ஒரு சில மாதங்களோ ஆகும்போது, இனிமேல் இது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை என்ன செஞ்சிடும், நம்மளை அறியாமலே நமக்குள்ளே வந்துடும். அதை யாரும் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு 4 பேர் நம்மளை கேள்வியும் வேற கேட்பாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு அவங்கக்கிட்ட அந்த ஒரு கேள்வியே என்ன செஞ்சிரும், நல்லா தான் இருக்கேன், ஆனால் நல்லா இருக்கேன்னு சொல்ல தான் முடியுதே தவிர உள்ளே எப்படி இல்லை, அவங்க கேட்காத வரைக்கும், இல்லை அவங்க ஒரு பர்டிகுலர் வார்த்தையை சொல்லாத வரைக்கும் நமக்கு அது சென்ஸே ஆகாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, போய்கிட்டே இருப்போம். சில பேர் நல்ல விதமாக விசாரிப்பாங்க, அவங்க ஹர்ட் பண்ணணும்லாம் விசாரிக்க மாட்டாங்க. எப்படி இருக்கீங்க சாதாரணமாக தான் கேட்பாங்க. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளை நார்மலாக விசாரிக்கிறது தான். ஆனால் அதுவே நமக்கு என்ன செஞ்சிரும், ரொம்ப சென்சிட்டிவாக மாறிடுவோம். இப்படிப்பட்ட எல்லா பயத்திலிருந்தும் கர்த்தர் என்ன செய்கிறார், மீட்டு கொள்கிறார். லேலுயா, லேலுயா. கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் பயம் வருமா? ஒரு விஷயத்தில் நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள் வசனம் இருக்குது. ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா அதில் என்ன வராது, பயம் வராது. எப்போ
அந்த நம்பிக்கையே ஒரு ஆட்டம் கொடுக்கும்போது தான் என்ன செய்யும், சரி இனிமேல் நடந்த மாதிரி தான் அப்படின்ற ஒரு ஒரு பயமும் சந்தேகமும் அதோடு சேர்ந்த கலக்கமும், அது கூட இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி வரக்கூடியது ஒரு குட்ஸ் கேரேஜ் ட்ரெயின்னு நினச்சிக்கோங்க. இன்ஜின் தான் என்னது, பயம். அதுக்கு பின்னாடி அந்த பின்னாடி இருக்கிற அத்தனை பெட்டியும் பின்னாடி உங்கள் கூட சேர்ந்து வந்துடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், பயப்படாதே அப்படின்னு சொல்லுகிறார். லேலுயா. என்ன பயமாக வேணா இருக்கட்டும், எல்லா பயத்துக்கும் கர்த்தர் நீங்களாக்கி ரட்சிப்பார். ஆமென். சரிதானே? அது எதுவாக வேணா இருக்கட்டும், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், வார்த்தை பயப்படாத. என்ன சொல்கிறார்? பயப்படாத, பயப்படாத. லேலுயா, லேலுயா. ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, வேதாகமத்தில் மொத்தம் நமக்கு 365 நாள் இருக்கா, 365 தடவை இந்த பயப்படாதன்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும் இருக்கான். அப்படியே அப்போது நீங்கள் நினச்சிக்கணும், தினமும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நான் அதை கண்டுபிடிக்கணும், அத்தனை வாட்டி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுருக்கேன். நீங்களும் அந்த முயற்சி எடுங்க. வாசிக்கும் போது உங்களுக்கு எங்கேயாவது அந்த வேர்டு தெரிஞ்சிட்டுனா ஒன்று என்ன செஞ்சுருங்க. ஏசாயாவில் நிறைய நான் பார்த்துருக்கேன். 41ஆம் அதிகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். 10ஆம் வசனத்தில், 14ஆம் வசனத்தில், 13ஆம் வசனத்தில் எப்படி பயப்படாதே, பயப்படாதே. தினமும் ஆண்டவர் என்ன சொல்கிறார், தினமும் எந்திரிச்சோடனே ஏதோ ஒரு பயம் என்ன செய்யும், ஏதோ ஒன்று வரும். அந்த எல்லா பயத்துக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார், இந்த பயத்தை கொண்டு வர்றது யார், சாத்தான் தான். தேவன் தைரியமாக நம்ம தைரியப்படுத்துவார், பலப்படுத்துவார், திடப்படுத்துவார். லேலுயா. பயம் எங்கேருந்து தான் வருது, சாத்தான்ட்டு தான் வருது. அவன் தான் என்ன செய்கிறான், தேவையில்லாத சந்தேகத்தையும் தேவையில்லாத குழப்பத்தையும் கொண்டு வந்து பயத்தை உண்டு பண்ணிக்கிறான். அதுக்கு இதுதான் ஃபேக்ட்டு. இப்போ சொல்லணும்னா இதுதான் ஃபேக்ட்டு, இதுதான் சயின்ஸு, இப்படி தான் நடக்கும், அது கூட உனக்கு தெரியாது. இப்படி போச்சுன்னா இது இப்படி தான் நடக்கும், அது கூடவா தெரியாது, இப்படி தானே செய்கிறாங்க எல்லாரும், இப்படி தானே நடக்குது. இப்படியே கூட சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, பயப்படாதேன்னு சொல்கிறார். லேலுயா, லேலுயா. என்ன சொல்கிறார், பயப்படாதே. என்னன்னாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏதோ ஒரு பயம் இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்காங்க. அப்படின்னா யோபு தேவனே சொல்கிறார், உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து, அவனை பற்றி ஒரு வசனமே ஆண்டவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஆனால் யோபு சொல்லும்போது என்ன சொல்கிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவ்வளவு சன்மார்க்கமாய் உத்தமமாய் தேவனை பின்பற்றின மனிதனுக்கும் என்ன வந்தது, பயம் உள்ளுக்குள்ள. அவர் என்ன பயந்தாரோ தெரியல, உள்ளுக்குள்ள அடியாளத்தில் ஏதோ ஒரு பயம். அந்த பயத்தை கர்த்தர் இந்த நாளில் எடுத்து போடுவாராக. ஆமென். லேலுயா. வாக்குத்தத்த வசனம் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன். ஆனால் அந்த வசனத்தை முதல்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் பார்க்குறோம். இங்கிலீஷில் ரிடீம்டு. எந்தெந்த காரியத்தில் நீங்கள் பயந்து திகிலடைந்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ
அந்தந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார். லேலுயா, லேலுயா. சத்தமாக விசுவாசிக்கிறோம் மாத்திரம் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? லேலுயா. மீட்டு கொண்டேன்னா நம்ம என்ன நினைப்போம்? கர்த்தர் நம்மை மீட்டு இருக்கிறார், பாவத்துக்கும் சாபத்திலேருந்தும் நம்ம மீட்டு இருக்கிறார். ஃபஸ்ட்டு நமக்கு அந்த வார்த்தைனோடனே முதல்ல நமக்கு எதான் ஞாபகம் வரும்? அதுதான் ஞாபகம் வரும். இப்போ இந்த கடன் வாங்குறாங்கன்னு வைங்களேன், கடன் ஏதோ ப்ளெட்ஜ் பண்ணுறாங்க, மீட்க முடியாமலே வருதா? திருப்பி மீட்டு கொள்கிறதுங்கிறது வேறு, மீட்க முடியாமலே போகிறதும் வேறு. ஆனால் அப்படி ஒரு விஷயம் உங்கள் கையை விட்டு தள்ளி நிற்குது, திருப்பி உங்ககிட்ட வருமா வராதா, இது நடக்குமா? உங்களுக்குள்ளது தான், இது நடக்கும், நடந்து தான் ஆகணும். ஆனால் என்னது, இது இப்போ நடக்குமா, இது நடக்காதா? இல்லை இப்போ ஒரு நகையை தான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், அதை என்ன செய்வீங்க? அதுக்கு நீங்கள் கரெக்டாக வட்டி கட்டிகிட்டே இருந்தாலும் திருப்பணும், திருப்பி அது எப்போ எல்லோரும் பேங்க்கில் வைக்கணும், இல்லை ப்ளெட்ஜ் பண்ணணும் எல்லோரும் ஆசைப்பட்டு வைப்பாங்க, இல்லை பத்திரத்தையோ இல்லை ஏதோ ஒன்று வைக்கிறாங்கன்னா அதை வைக்கணும்னு ஆசைப்பட்டு வைப்பாங்க. ஏதோ ஒரு அவசரத்துக்கு ஒரு பண தேவைக்கு வைப்பாங்க. அதை திருப்பி எப்போதான் அதை திருப்பி நம்ம கைக்கு வரும்? வச்ச ஒரு மாதம் 2 மாதம் தெரியாது, நாட்கள் போக போக என்ன ஆயிரும்? எப்போ திருப்பி நம்ம கைக்கு வரும்? எப்போ வரும்? இதுக்கு என்ன சொல்யூஷன்? அதை நம்மளே தேட ஆரம்பிச்சிரும். சரிதானே? அப்படி மீட்க முடியாமல் இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் மீட்டுக்கொள்ள வைப்பார். லேலுயா, லேலுயா. எதெல்லாம் இதை என்னால் மீட்டெடுக்க முடியல, இதெல்லாம் திருப்பி என்னால் கொண்டு வர முடியல, இதெல்லாம் என்னால் செய்ய முடியலை அப்படின்னு இருக்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் என்ன செய்வார்? மீட்டெடுப்பார். லேலுயா. ஏனென்றால் கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்டு இருக்கிறார். நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு பார்த்தா கர்த்தர் நம்மை மீட்டு இருக்கிறார். என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன், நம்ம பார்வைக்கு நம்ம நல்லவங்க தான், சரிதானே? நம்ம ரொம்ப கரெக்டாக தான் இருப்போம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பார்வையில் நிற்கும்போது எல்லாருமே எப்படி தான்? அவரோட பார்வையில் குறைவுள்ளவர்கள் தான். நம்மளை விட வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் ரொம்ப சன்மார்க்கமாக ரொம்ப நீதியாக செய்கிறவங்களாம் இருக்காங்க. நான் காலேஜ் படிக்கும்போது என் கூட ஒரு பொண்ணு படித்தா. அவள் ஹிந்து தான், ஆனால் ஜெபத்தில் ஆண்டவர் மேலே அவளுக்கு நம்பிக்கை உண்டு. என்றைக்கா ஒரு நாள் அவளுக்கு தூத்துக்குடி தான் ஊர். காலேஜ் பஸ்ஸில் இங்கேருந்து வரும்போது ஏதோ ஒரு ஆம்புலன்ஸை பார்த்துட்டானா போதும், உடனே ஆஃப்டர்நூன் ப்ரேயர்ஸில் நடக்கும், வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணு, எனக்கு நான் நல்லா இருக்கணும், அதெல்லாம் அவள் சொல்ல மாட்டா. வந்து இன்றைக்கி நான் வரும்போது ஒரு ஆம்புலன்ஸ் பார்த்தேன், அதில் போனவங்க என்ன செஞ்சிடணும், எப்படியாவது அவங்க உயிர் பிழைச்சிடணும், அவங்களுக்கு எதுவும் வரக்கூடாது. அவ்வளவு ஒரு இறக்கம். அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க நல்லா இருந்தாங்கனாலும் அப்படி ரொம்ப அவள் தனக்கு நடக்கலைனாலும் அதை பெருசாக எனக்கு நடக்கலையே அப்படின்னு இருந்தும் நான் பார்த்ததில்ல. ரைட், நமக்கு நடக்கும் அப்படிங்கிற இத்தனைக்கும் முழுசாக வேதத்தை வாசித்து தேவனை அறிந்த ஒரு பிள்ளை கிடையாது. ஆனால் ஒரு நம்பிக்கை. நம்ம என்ன செய்கிறோம்? வேதத்தை வாசிக்கிறோம், ஆண்டவரை தேடுறோம், ஆனாலும் என்ன செய்ய மாட்டேங்கி, நம்பிக்கை விசுவாசம் வரமாட்டேங்கி. அந்த விசுவாசத்தை யார் தான் பெருக பண்ணணும்? கர்த்தர் தான் பெருக பண்ணணும். லேலுயா, லேலுயா. போன மாதத்தில் நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறான்னு பார்த்தோம். இந்த மாதத்துலேயும் நீங்கள் எதெல்லாம் மீட்டுக்கொள்ள முடியலன்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் புத்தி கெட்டாதனால தான் அது உங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுது. ஒரு சில நாட்கள் கடக்கும் பொழுது
அதே வசனத்தையே கூட நம்ம பிடிச்சிக்கலாம். எல்லா பயத்துக்கும் உங்களை மீட்டு, அது எந்த காரியத்துக்கு நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு மாபெரும் விடுதலையை கட்டளையிடுவார். ஆமென், லேலுயா. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. யார் தான் உருவாக்கியிருக்கிறா? உங்களையும் என்னையும் கர்த்தர் தான் உருவாக்கியிருக்கிறார். அதை விசுவாசிக்கிறோமா? யார் தான் உருவாக்கியிருக்கிறா? அவர் தான் தம்முடைய கைகளில் களிமண் எடுத்து நம்மளை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக உருவாக்கியிருக்கிறார். லேலுயா. வேர்ல்டிலே ஐடென்டிக்கலாக 7 பேர் இருப்பாங்களாம். ஒருத்தரை மாதிரி 7 பேர் இருப்பாங்களாம். ஒரு பர்சன் அவங்களே மாதிரி ஃபேஸ், அவங்களே மாதிரி ஹைட், அவங்களே மாதிரி வெயிட், இப்படி ஹோல் வேர்ல்டுல நீங்கள் தேடி எடுத்தால் கூட 7 பேர் இருப்பாங்களாம். அவங்களுக்கு கூட எது சேம் கிடையாது? கை ரேகையும் கண் கருவிலையும் சேம் கிடையாது. லேலுயா. அப்போது உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி பண்ணியிருக்கிறார்? நம்ம ஏதோ ஒன்று புதுசாக நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஏதோ ஒன்று வரைகிறீங்கன்னு வைங்க, நம்மளால் யூனிக்காக பண்ணுறதுங்கிறது ஒரு 10 பேர் பண்ணதை பார்த்து, ஓகே இதில் இன்னும் டிஃப்ரெண்ட் பண்ணலாம், இதில் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம், கம்ப்ளீட்டாக அதை விட்டுட்டு புதுசாக ஒன்று பண்ணணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனால் அவர் எப்படி படைத்திருக்கிறார்? ரொம்ப மெனக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் சொல்லுவேன். எப்படி? ரொம்ப ஸ்பெஷலாக உங்களையும் என்னையும் டிசைன் பண்ணியிருக்கிறார். லேலுயா. சிருஷ்டித்தவர், கிரியேட் பண்ணியிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். தாயின் கருவில் இருக்கும்போதே அவர் என்ன செய்திருக்கிறார்? உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறார். நம்ம நரம்பு எலும்பெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? தெரியாது. கர்த்தர் தான் என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா, சிருஷ்டித்தவர், கிரியேட்டட். உருவாக்கினவர்னு பார்க்கும்போது எல்லாம் தனித்தனியாக இருக்கிறத அவர் என்ன செய்கிறார்? ஒரு உருவமாக கொண்டு ஒரு நல்லதொரு குழந்தையாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? முதல்ல பிறக்க வைத்தார், இப்போ நம்மளை வளர வைத்திருக்கிறார். லேலுயா. வசனம் என்ன சொல்லுது? நான் பிரமிக்கத்தக்க அதிசய விதமாய் உருவாக்கப்பட்டேன், உண்டாக்கப்பட்டேன். லேலுயா. உருவாக்கப்பட்ட விதமே என்னது தான்? அதிசயமான விதம்தான். அதுவே ஒரு பிரமிப்புக்குரிய ஒரு விஷயந்தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பயப்படுகிற எல்லா காரியத்தையும் நீங்கள் ஆச்சரியப்படுறத்தக்க வண்ணமாக, நீங்கள் வேக்கத்தக்க வண்ணமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமென், லேலுயா. அவர் என்ன செய்கிறார்? பேர் சொல்லி அழைக்கிறார். இங்கே எல்லாருக்குமே சேம் நேம். ஷீபா ஆண்டி இருக்காங்க. மித்த எல்லாருக்குமே வேறு வேறு பேர் தான். நாங்கள் 2 பேர் தான் ஒரே பேர். மித்த எல்லாருக்குமே வேறு வேறு பேர் தான். 2 ஆன்சி இருக்காங்க. ஆமாம், இங்கேயே 2 பேர் சேமாக வந்துட்டாங்க. ஆனால் சேமாக இருந்தால் கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேர் சொல்லி அழைக்கிறார். எங்கே திரும்ப பேர் சொல்லி அழைப்பாங்க? ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் தான். 60 பேர் இருந்தாலும் அந்த 60 பேரையும் கட்டாயம் பேர் சொல்லி கட்டாயம் கூப்பிடுவாங்க அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது. காலேஜ் வந்துட்டேன்னா அது கூட கிடையாது. 1 2 3 அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 ஸ்டார்ட் பண்ணுற பர்சன் தான். 1 2 3 அவங்கவுங்க நம்பரை அவங்கவுங்க என்ன செய்யணும்? சொல்லணும். அதுதான் ரூல்ஸ். சொல்லலைன்னா அவங்க யார்? ஆப்சென்ட். அப்படிலாம் ஆண்டவர் நம்ம கொடுக்கல. தனித்தனியாக ஒரு பேரை சொல்லி அந்த பேர் சொல்லி அழைக்கிறார். லேலுயா. ஏன்னா அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதுதான் விஷயம். ஒரு 40 மினிட்ஸில் அவங்க எடுக்க வேண்டிய கண்டென்ட் இவ்வளோ இருக்கும், சப்ஜெக்ட் இவ்வளோ இருக்கும். அதனால் அவங்க என்ன செய்வாங்க? அவங்க அடுத்து ப்ரிப்பேர் ஆகிற டைமில் நம்பர்ஸை கடகடன்னு சொல்லுங்கன்னு சொல்ல வைப்பாங்க. உங்களையும் என்னையும் அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்.
நீ என்னுடையவன். எப்போ நம்ம சொல்லுவோம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இது எனக்குள்ளது, நமக்குள்ளதுங்கிறது நமக்கு ரொம்ப பிடிச்சி நமக்குள்ளதுன்னு இருக்கிறத டக்குன்னு காமிப்போம். இது எனக்குள்ளது, நல்லா இருக்கா பாருங்கன்னு காமிப்போம். ஆனால் அதை எடுத்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு வைங்களேன், கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ என்னுடையவன். நம்ம அவருடையவர்களாக இருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் யாரும் என்ன செய்ய முடியாது, பயமுறுத்த முடியாது. லேலுயா. நீங்கள் வெளிப்படுத்தல் நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 21:8 இதில் முதல் வசனம் எதுதான், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். வித்தது எதையும் நம்ம அவ்வளோ ஈஸியாக செய்ய மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் தப்புன்னு நமக்கு என்ன செய்யும் தெரியும். கொலை பண்ணுறது தப்புன்னு தெரியும், பொய் சொல்லுறது தப்புன்னு தெரியும், விக்கிரகாராதனை தப்புன்னு தெரியும், விபச்சாரம் தப்புன்னு தெரியும். ஆனால் பயமும் அவிசுவாசமாக இருக்கக்கூடாதுனாலும் அந்த சூழ்நிலை இருக்கிற சூழ்நிலை நீங்கள் கடந்து போகிற அந்த பாதை உங்களை அவிசுவாசம் உள்ளவர்களாய் பயம் உள்ளவர்களாய் அது என்ன செய்யுது, அது என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் நல்ல பிள்ளைங்களாம் விளாடுவாங்க பார்த்தீங்களா, இந்த பிளாஸ்டிக் பால் குட்டி பால் இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், வெயிட்டாக உள்ள பால் இல்லை, வெயிட்லெஸ்ஸாக அந்த கம்மி விலையில் கடைகளில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த பாலை ஒரு தண்ணிக்குள்ளே நீங்கள் போடுங்க, அது உள்ளே போவே போகாது, மிதக்க தான் செய்யும். நீங்கள் கையை உள்ளே வச்சு அமுக்குனாலும் என்ன தான் செய்யும், அது மிதக்க தான் செய்யும். நீங்கள் உள்ளே வச்சு அமுக்கிற வரைக்கும் தான் அது என்ன செய்யும், அமுங்கி இருக்குமே தவிர, கையை நீங்கள் எடுத்த அடுத்த செகண்ட் எந்த வேகத்தில் நீங்கள் கையை எடுக்கிறீங்களோ அதே வேகத்தில் என்ன செஞ்சிடும், மேலே வந்துடும். அப்போது அந்த பாலில் என்ன இல்லை, வெயிட் இல்லை, உள்ள ஏர் இருக்குது, சரிதானே? வெயிட்டாக இருந்தால் உள்ளே அமுங்கி போயிடும். இப்போது இந்த பயமும் அவிசுவாசமும் உங்களை அழுத்துது அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் மனசு ஃப்ரீயாக இல்லை, எப்படி இருக்குது, ஃபில்டாக இருக்குது. எதால் ஃபில்டாக இருக்குது, பாரத்தாலையும் கவலையாலையும் சோர்வாலையும் என்ன இருக்குது, அப்படி நிரம்பி இருக்கு. அதனால் என்ன செஞ்சிடுறீங்க, ஈஸியாக அந்த தண்ணிக்குள்ளே போட்ட உடனே என்ன செஞ்சிருது, ஈஸியாக முங்கி போயிடுது. ஆனால் அப்படி முங்குறதுக்குன்னு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரா? இல்லை. எப்படி அந்த பால் அந்த தண்ணியிலேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெளியே வருதோ அப்படி மேலே எழும்பி வர்றதுக்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். லேலுயா. அப்போது நம்ம மனதில் இருக்கிற கவலையோ பாரத்தையோ ஆண்டவரெலாம் எடுத்து போட மாட்டார். அது அவர் டியூட்டியாக என்ன, ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், நம்ம தான் என்ன செய்யணும், அது நம்ம வேலை. நம்ம தான் என்ன செய்யணும், உள்ளே இருந்து எடுத்து வெளியே வைக்கணும். வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறம் திருப்பி என்ன செய்யக்கூடாது, அதை பற்றி யோசிக்கவோ பேசவோ கூடாது. லேலுயா. நம்ம என்ன செய்வோம், பாஸ்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சர்ச்சுக்குள்ளே உள்ளே வரும்போது இறக்கி வச்சுட்டு ரிட்டன் போகும்போது, ஐயோ ஆண்டவர் ரொம்ப பாவம், இவ்வளோ பேர் பாரத்தை ஆண்டவர் எப்படி சுமக்க முடியும், அச்சச்சோ அவர் பாவம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன செஞ்சிடறோம்,
லோட நானே இதை சுமந்துக்கிறேன், யாருக்கு என்னால் யாருக்கும், அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்மளால் யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. அது நித்த காரியத்தில் இருக்கட்டும், இந்த காரியத்தில் ஆண்டவருக்கு நம்மளால் கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு தூக்கிட்டு போயிடாதீங்க. லேலுயா, இறக்கி வச்சதாகவே இருக்கட்டும். லேலுயா, நீங்கள் திருப்பி போய் வேதத்தை வாசிங்கன்னா நீங்கள் இங்கே வார்த்தையை கேட்ட வார்த்தை விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும். அதை விட்டுட்டு எந்த காரியத்தை குறித்து நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து இறக்குனீங்களோ அதை பற்றியே நீங்கள் வீட்டில் போய் திருப்பி பேசுகிறீங்கன்னு வைங்க, ஒரு நாள் பாசிட்டிவாக பேசுவீங்க. ஏன்னா இப்போ எங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிருக்கீங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டே பாசிட்டிவாக பேசுவீங்க, 2வது நாளும் பாசிட்டிவாக பேசிடுவீங்க, 3வது நாள் ஆண்டவர் செய்வார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. 4வது நாள் ஆண்டவர் எல்லாருக்கும் தான் செய்கிறாரு, எனக்கு எங்கே செய்கிறாரு. ஃபஸ்ட்டு எப்படி தான் ஆரம்பிக்கும், இப்படி தான், நானும் ஜோமனை தானே செய்கிறேன், பைபிள் தானே வாசிக்கேன், ஆண்டவரை நான் தேட தானே செய்கிறேன், எனக்கு என்ன நடக்கவா செய்யுது. 5வது நாள் இனிமேல் எங்கே நடக்கவா போகுது. 6வது நாள் நமக்கெல்லாம் இது நடக்கவே நடக்காது. இன்றைக்கி என்ன செய்யுங்க, இப்படி பிசாசு கொண்டு வர இந்த அன்வான்ட் தாட்ஸ், அன்வான்ட் வேர்ட்ஸ், அந்த பால் மாதிரி அவன் உங்களை அமுக்குறானா, நீங்கள் என்ன செஞ்சுருங்க, வந்துருங்க. அந்த பாலில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டிங்கன்னா அமுங்கிரும். அந்த ஓட்டை தான் என்னது, யாராவது ஒருத்தர், ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்ககிட்ட வந்து விசாரிப்பாங்க. லேலுயா, நீங்கள் வந்து அப்படி மேலே வந்து அப்படி சூப்பர், எனக்கு கர்த்தர் செய்வார், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லோடை இறக்கி வச்சுருப்பீங்க. நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி போயிடும் சில நேரம் அந்த விசுவாசத்தை மொத்தமாக இறக்கி விடுறதுக்கு திங்கக்கிழமையே யாராவது ஒருத்தர் வந்து என்ன செய்வாங்க, உனக்கு போய் இப்படி வந்திருக்கா, நீ யார், நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ ஆண்டரை தேடுற பிள்ளையாக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லி என்ன செஞ்சிடும், ஒரு பெரிய ஒரு ஊசியை வச்சு ஒரு சின்ன ஓட்டையை போட்டால் போதும், கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணி என்ன செஞ்சிடும், பால்குள்ளே போய் பால் முங்கிடும். இப்படியே கூட உங்களுக்கு நடந்துட்டுருக்கலாம். லேலுயா, முதல்ல இப்படி தேவையில்லாமல் கேட்குறவங்க கேட்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. லேலுயா, உங்கள் விசுவாசத்தை கெடுக்கிறது அதானே. உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் இப்படி மிதந்துட்டே போகிறது எப்படி, குத்துப்பட்டு அதில் ஒரு பிளாஸ்டர் போட்டு ஒட்டி அந்த பாலை நீங்கள் ஒரு 4 குத்து போட்டு அதில் ஒரு 4 பிளாஸ்டர் போட்டு அந்த பால் எடுத்து பாருங்கள், அழகாகவே இருக்காது. லேலுயா, ஜெபம் நீங்கள் எதுக்கு பண்ணணும், இப்படிப்பட்டவங்க நல்லதோ கெட்டதோ நம்மக்கிட்ட யாரும் என்ன செய்யக்கூடாது, முதல்ல எதுவும் கேட்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிடுங்க. ஜெபமாக அதை என்ன செஞ்சுருங்க, பண்ணிடுங்க. நான் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். லேலுயா, அன்வான்டான கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட அவங்களுக்கு வாண்டடாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அன்வான்ட் தானே. அப்போது முதல்ல அதுக்கு ஜெபம் பண்ணிடுங்க. உங்களுக்கு கேட்கலன்னா நீங்கள் ஒரு விசுவாசத்தில் போயிட்டுருக்கீங்கன்னா அந்த விசுவாசத்திலே போயிட்டே இருப்பீங்க, சரிதானே. விசுவாசம் பூர்ணம் அடையும் போது என்ன செஞ்சிடும், ஒரு பாதி வாளி தண்ணியில் அந்த பால் இருக்குதுன்னு வைங்க, பாதியில் இருக்குதுன்னு வைங்க, இன்றைக்கி பாதி அளவில் இருக்குதுன்னு வைங்க, அடுத்த வாரம் வரும்போது அது முக்கால்வாசியாக மாறும் அந்த விசுவாசம். அதுக்கு அடுத்த வாரம் வரும்போது வாளி ஃபுல்லாயிரும். அதுக்கு அடுத்த வாரம் வரும்பொழுது தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அமுங்கினது உள்ளே போனது போக அதுலேருந்து வெளியே கர்த்தர் மீண்டு வர உதவி செய்வார். லேலுயா, அப்போது அன்வான்ட் திங்ஸ்லேருந்து அப்படி உங்களுக்கு தெரியும்ல, இவங்களாம் நம்மளை பார்த்து கேட்பாங்கன்னு தெரியும்ல. இப்போது தெரியாத ஒரு புது நபர் கேட்குறது வந்து வேறு,
ஆனால் நல்லா தெரிஞ்சவங்க கேட்குறாங்கன்னு வைங்க, இவங்க நம்மக்கிட்ட இதை கேட்பாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. லேலுயா. அதிலேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் அந்த இடத்துலேருந்து அந்த சிச்சுவேஷன்லேருந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் ஆனீங்கன்னா இந்த நெகட்டிவான தாட்ஸோ நெகட்டிவான வேர்ட்ஸோ உங்களுக்குள்ளே என்ன செய்யாது, ஃபஸ்ட்டு உள்ளே போகாது. உள்ளே போகாதுன்னா அது ஏதோ பயந்துட்டு ஓடுற மாதிரி தெரிஞ்சால் கூட உங்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த விசுவாசம் பெருகணும்னா கடந்த வாரங்களில் சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்யணும், வேதத்தை கட்டாயம் வாசிக்கணும். இப்போது யூடியூப்பில் செய்திகள்லாம் அப்லோட் பண்ணி விட்றோம். நீங்கள் திருப்பி இன்னொருக்க கேட்கும்போது என்ன செய்யும், வாரத்தில் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ நீங்கள் கேட்கும்போது இந்த தேவையில்லாதது உள்ளே லைட்டாக உள்ளே வந்தால் கூட அது என்ன செஞ்சிடும், வந்ததோடு வெளியே போயிடும். லேலுயா. டீப் இன்சைடு உள்ளே போய் அது ஒரு பெரிய ஒரு வெயிட்டேஜை உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணாமல் இருக்கும். லேலுயா. லேலுயா. இதில் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாருன்னா, இப்பொழுதும் இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பழைய நியாயப்பிரமாண தீர்ப்புலேருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், இப்போதும் யாக்கோபே அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை இப்போதும்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு வார்த்தைக்கு பழைய நியாயப்பிரமாண அந்த பாவ நியாய தீர்ப்புகள்லேருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறாராம். லேலுயா. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தண்டனை, ஒவ்வொன்றுத்துக்கும் பலி. அந்த தண்டனைக்கு பாதுகாத்து தான் ஒரே ஜீவாதார பலியாய் கர்த்தர் இந்த பூலோகத்துக்கு வந்தார். லேலுயா. அப்போது வாரம் அவங்க பொய்யான இட்டால் அதுக்கு ஒரு காளையோ ஒரு ஆட்டுக்கடாவோ கொண்டு வரணும். இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் நான் அப்படி வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பலி செலுத்தணும்னு வைங்க, நம்ம சர்ச்சு மாதிரி இருக்காது, ஆட்டு மந்த மாதிரி மாறிடும். அதில் செய்கிற மாதிரி செய்யணுன்னா அப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஒரு புறா குஞ்சாவது இல்லை ஒரு ரொம்ப லீஸ்ட்டாக ஆண்டு சொல்கிறது 2 காட்டு புறா குஞ்சையாவது பலி செலுத்தணும். அதுதான் அதில் பலி முறைமைகள்லே ரொம்ப கம்மியான பலினா அதுதான். அப்படிலாம் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டான்ட்டாரு. லேலுயா. ஆனாலும் நமக்கு என்ன செய்யுது, இருக்கிற சூழ்நிலை நம்ம கவலை போட்டு நம்மளை என்ன செய்யுது, ஒரு அமுக்கு. சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ராத்திரி ஏதோ என்ன செய்யுது, அமுக்குன மாதிரி இருக்குது. அந்த மாதிரி என்ன செய்யுது, அமுக்குது. எந்தெந்த பயத்துக்கெலாம் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், நீங்களாக்கி விடுவிக்கிறாருன்னு பார்க்க போகிறோம். யோபு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். யோபு 5, 21, 22. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தமென்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தமென்றார். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும். லேலுயாம். நாவின் சவுக்கு, அதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. யாரா உங்களை இப்போ
இப்போது பிள்ளைங்க 10th படிக்கிறாங்கன்னா 10th முடித்த உடனே 10th மார்க் என்ன, அப்புறம் +2 மார்க் என்ன. 10th படிக்கும்போதே என்கிட்ட கேட்டாங்க, நீ மேலே என்ன படிக்க போகிற, எப்படி அடுத்து என்ன செய்ய போகிற. அதே மாதிரி ஒவ்வொன்றும் முடிக்கும்போது என்ன செஞ்சுருவாங்க, அடுத்து என்ன செய்ய போகிறீங்க, நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க. நம்மளே யோசிக்கலனாலும் நீங்கள் யோசித்து சரி ரைட்டு நாளைக்கு வரும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போவே எதுக்கு போட்டு ரொம்ப யோசிப்பானே நீங்களே இருந்தால் கூட உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் மிகுந்த அக்கறை. எப்படி உங்களை விட எப்படி அதிகமான அக்கறை. அந்த அக்கறையின் பாசத்தின் மிகுதியினால என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அப்போது நீங்கள் ஒரு ஸ்மூத்தான ஒரு பாதையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா, நான் இதை செய்யலான் இருக்கேன் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் இட் ஈஸின்னு போயிடுவீங்க. நீங்களே ஏற்கனவே பள்ளமும் மேடும் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கீங்கன்னு வைங்க, அப்போ எப்படி இருக்கும், இதெல்லாம் இப்போ தேவையா அப்படின்ற மாதிரி தோணும். இதுதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார். அப்படி கொஞ்சம் முந்தி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் தேவையில்லாமல் கேட்குற ஒன்று இந்த சவுக்கு கொண்டு அடித்தா எப்படி வலிக்குமோ அது மாதிரி என்ன செய்யுது, வலிக்குது. அப்போ வலிக்கிறனால என்ன செய்யுது, நம்ம விசுவாசமும் அப்படியே ஒன்றும் இல்லைன்னு ஆகுது. இப்படிப்பட்ட நாவின் சவுக்குக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், மறைக்கிறார் நம்மளை. யாரோ உங்களை தேடிட்டே இருந்தால் கூட அவங்க கண்ணுக்கு என்ன செய்யும், இவங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு தேடுறாங்கன்னா கூட கர்த்தர் அவங்களை என்ன செய்வார், மூடி மறைத்து காப்பார். லேலுயாம் லேலுயாம். அடுத்தாப்புல பாழாக்குதல் வரும்பொழுது பயப்படாமல் இருப்பீர். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். பாழாக்குதல்னா ரொம்ப மோசமான சூழ்நிலையில் நம்ம கடந்து போயிட்டுருக்கும் பொழுது அதை பார்த்து பயப்படாமல் தைரியமாக நிற்கிறது என்னது தான். நம்ம தைரியத்துலலாம் நிற்க முடியாது. நம்ம எவ்வளோ தைரியங்கிறது அப்போ தான் தெரியும். ஆனால் கர்த்தர் உங்களை தைரியமாய் நிற்க பண்ணுவார். லேலுயா. இப்போ உங்கள் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குன்னு வைங்க, அதில் தைரியமாக யார் தான் நிற்க பண்ணுவார், கர்த்தர் மட்டுமே நிற்க பண்ணுவார். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். அதில் உங்கள் தைரியம்லாம் நிற்காது. கர்த்தர் உங்களை தைரியமாய் நிற்க பண்ணுவார். லேலுயா லேலுயா. அவரே உங்களை என்ன செய்வார், தைரியமாக நிற்க பண்ணுவார். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா அதே வார்த்தை தான், பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். ரொம்ப மோசமாக சில நேரம்லாம் எங்கள் வீட்டில் அன்னைக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு இருந்தால் கூட, ஆனால் எதையா ஒன்று சொல்லி சிரிச்சிட்ருப்போம். உள்ள டீப்பாக யோசனை, சரி ரைட்டு ஆண்டவர் நடத்துவார். ஆனால் கட்டாயம் எங்களை நடத்தியிருக்கிறார். லேலுயா. அது எப்படி சிரிக்க முடியுது, ஒன்றையும் பற்றி யோசிக்காமல். கர்த்தரை நம்பி நிற்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், அதை பற்றி யோசிக்காமல் வேற எதையாவது பற்றி பேசி மூவானாக கர்த்தர் உதவி செய்வார். லேலுயா. அப்படி நீங்கள் தைரியமாக இருப்பீங்க அப்படின்னா அது நீங்கள் அதுக்கான அற்புதத்தை ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, சீக்கிரமாகவே கர்த்தர் செய்வார். லேலுயா. ரொம்ப நாள் கழித்து லேட்டாக அப்படிலாம் இல்லை. லேட்டாக செய்கிறது தேவனுடைய வேலையா இல்லை. அப்படி ஆண்டவர் லேட் பண்ணுறாருன்னா அது தேவ மகிமை வெளிப்படும்படியாய் மட்டும்தான் அது இருக்கும். லேலுயா லேலுயா. ஒரு குருடன் இது பண்ணும்போது ஆண்டோட்ட கேட்குறாங்க, இது இவன் செய்த பாவமாக, இவன் இது நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு கூட நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா, எதனால இவனுக்கு இப்படி இருக்குது, நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு, இப்படி ஒரு கஷ்டம் வர்றதுக்கு
இப்படி ஒரு நெருக்கடி வர்றதுக்கு நான் என்ன பண்ணேன்? நீங்கள் வேறு யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் ஒன்று பண்ணியிருப்போம், தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவில் பிரச்சனையை உண்டு பண்ணியிருந்திருப்போம். தேவனோடு உள்ள அந்த ஜெபம், தேவனோடு உள்ள அந்த வேத வாசிப்பு, அதில் என்ன வந்திருக்கும்? ஒரு பெரிய விரிசலை நம்ம உண்டு பண்ணியிருந்திருப்போம். இல்லை தேவன் நமக்கு இப்படி தான் வச்சிருக்கிறாருங்கிறப்போ அதுலேருந்து நம்ம வெளியே வரும்போது அது என்ன செய்யும்? ஒரு மாபெரும் சிக்கலை உருவாக்கி விட்டுருக்கும். ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா வேறு யாருக்கும் நீங்கள் எந்த குற்றமும் செய்திருக்க மாட்டீங்க, வேறு யாருக்கும் நீங்கள் எந்த தீங்கும் செய்திருக்க மாட்டீங்க, மனதார யாரும் கெட்டு போகணுன்னு நினச்சிருந்துருக்க மாட்டீங்க. ஆனால் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த உறவில், தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த ஜீவியத்தில் பிரச்சனை இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதை தான் செய்யணும்? அதை தான் சரி பண்ணணும். லேலுயா. ஆதியில் நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணீங்களோ, எப்படி வேதம் வாசித்தீங்களோ, எப்படி வேதத்தை தியானிச்சிங்களோ, முதல்ல காலையிலே எந்திரிச்சு ஜெபம் நிற்போம். இத்தனை அதிகாரம் வாசிக்கணும்னு வாசிச்சுட்டு இருந்திருப்போம். இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும், இத்தனை பாட்டு பாடணும் அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்திருந்திருப்போம். பார்த்தீங்களா? அந்த தீர்மானத்துக்கு நம்ம மாறும் பொழுது இப்போ இருக்கிற சூழ்நிலைகையும் எப்படி நீங்கள் அதுலேருந்து மாறி வரும்பொழுது எப்படி உங்களுக்கு பிரச்சனையாக வந்துச்சோ, அந்த தீர்மானத்துக்கு நீங்கள் ஆண்டோட ஒப்புரவாகும் பொழுது இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனையும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? ஒவ்வொன்றாக சரியாக மாறிவிடும். லேலுயா. எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆமேன். லேலுயா. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா 54 அதிகாரம் 13-14 வசனம். ஏசாயா 54 13-14. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. லேலுயாம். லேலுயாம். இப்போ பிள்ளைங்க படிச்சுட்ருக்காங்கன்னா அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பயம் பிள்ளைங்களுக்கும் இருக்கலாம். ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு இல்லை. அந்த மெயின் எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணுற பிள்ளைங்களுக்கு கட்டாயம் என்ன செய்யும்? அடுத்து அப்படின்னு அவங்க யோசித்தாங்கன்னா அது ஒரு பயம் என்ன செய்யும்? வரும். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளோட சமாதானம் பெருசாக ஆண்டு கொடுத்துட்டாருனாலே அது ஒரு பெரிய பயம் உங்களை விட்டு நீங்கின மாதிரி. பிள்ளைங்க நல்லா படித்து அவங்கள ஒரு நல்ல காலேஜில் படிக்க வச்சு அவங்கள நல்லபடியாக செட்டில் பண்ணிட்டீங்கனாலே அதுவே ஒரு பெரிய பயம் நீங்கின மாதிரி. அந்த பயத்திலேருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களை நீங்களாக்கி விடுதலையாக்குகிறார். லேலுயா. சமாதானத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்குமா? பெரிதாக இருக்குமா? அப்போது அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு நல்லா இருக்கிறது தான் அந்த வசனம் என்ன செய்யுது? குறிக்குது. இதனால் வர பயத்தை கர்த்தர் இந்த நாளில் நீக்கி போடுகிறார். லேலுயா. அது எப்போ நடக்கும் அப்படின்னா 54 அதிகாரம் 1 வசனம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. எப்போனா நீங்கள் ஆனந்த சத்தத்தோட நீங்கள் பாடும் பொழுது உங்கள் பிள்ளைகளோட சமாதானம் எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும். லேலுயா. லேலுயா. நீங்கள் பாட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பயம், கலக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்? வெளியே உங்களை விட்டு ஓட ஆரம்பிச்சிரும். லேலுயா. அதுவும் நீங்கள் பாடுறது யார் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் காதில் வாங்கிடவே வாங்கிடாதீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க?
பாடுங்க. லேலுயா. நேற்று தான் ஃபாதர் பெக்மான்ஸ் அவங்களுக்கு 75வது பிறந்த நாள். ஜெபத்தோட்டம் அதுலேருந்து அவங்களுக்கு வாழ்த்து போட்டிருந்தப்போ எப்படி போட்டிருந்தாங்கன்னா, தாவீதின் சங்கீதங்களை இன்பமாய் தாவீது சங்கீதம் பாடினாருங்கிறத யார் மூலமாக நம்ம அதிகமாக கேட்டோம்? ஃபாதர் பெக்மான்ஸ் மூலமாக தான் அதிகமாக பாடல்களாய் நம்ம கேட்டிருக்கிறோம். இப்போ கூட பாஸ்டர் பாடினாங்க பார்த்தீங்களா, இந்த வாக்குத்தத்த வசனம் முழுசாக, பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம், பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். லேலுயா. அந்த வசனம் முழுசாக பாட்டில் வந்துடுச்சு. இப்படி நிறைய சங்கீதங்களை அவங்க என்ன செய்திருக்காங்க? பாட்டாக பாடியிருக்காங்க. அவங்க பாடி 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 கர்த்தரை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். லேலுயா. ஃபாதர் ஒரு ஊழியக்காரங்களை ப்ளஸ் பண்ணும்போது நீ பாடி பாடி கோடி கோடியாக பெறுவேன்னு சொல்லி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே அந்த போதகர் அவங்க திருப்பி அவங்க சாட்சி சொல்லும்போது, நான் பாடி பாடி தான் கோடிகளை பெற்றுக்கொண்டேன், கோடிகளில் மதிப்புள்ள ஆலயத்துக்கான அந்த நிலத்தையும் அந்த கட்டுமான பணிகளையும் நான் பாடி பாடி தான் என்ன செஞ்சேன்? பெற்றுக்கொண்டேன். லேலுயா. ஆனால் நமக்கு என்ன செய்யாது? பாட தான் என்ன செய்யாது? வராது. நமக்கு யூடியூப்லேயோ இல்லை இதுலேயோ பாட்டு கேட்க நமக்கு பிடிக்கும். ஆனால் நம்ம பாடுறதுங்கிறது, இன்றைக்கி ஒரு டிசிஷன் எடுங்க, நான் இனிமேல் என்ன செய்வேன்? என்ன நடந்தாலும் சரி பாட்டு பாடாமல் விட மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமோ, எந்த பாட்டு ரொம்ப தெரியுமோ அதை என்ன செய்யுங்க? சத்தமாக பாடுங்க. இந்த ரூமில் இருந்து படித்தா யாரோ அவங்கள பார்த்து சிரிப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா, யார் எங்கேயும் பார்த்து கேட்டு சிரிக்க மாட்டாங்களோ அங்கே போயிருங்க. லேலுயா. நான் நிறைய பழைய பாட்டு எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, பாஸ்டம்மா இருக்காங்கள்ல, அவங்க காலையிலே எழுந்திரிச்சு அவங்க சர்ச்சில் அவங்க பாடி பழகின பாடல்களை, பழைய பாடல்களை அவங்க உட்காந்து படிப்பாங்க. நான் பழைய பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டது அவங்ககிட்டருந்து தான் கற்றுக்கிட்டேன். எப்படின்னா, நான் முழிச்சிருந்து கேட்பேனான்னு கேட்காதீங்க, நான் படுத்து தான் இருப்பேன். ஏன்னா தூங்கிட்டு இருக்கிற டைம், காலையிலே 5 மணி 5:30க்கெலாம் அவங்க உட்காந்து படிப்பாங்க. அவங்க சத்தமாக படிப்பாங்களா, அதனால் அந்த தூக்கத்தில் அந்த முதல் மணி நேரத்தில் நான் கேட்ட பாடல் நிறையா என் மனசில் என்ன செஞ்சிச்சு? பதிஞ்சிடுச்சு. இப்போவும் சொல்லுவேன், இந்த பாட்டு எனக்கு எப்படி தெரியும் தெரியுமா? நீங்கள் அப்போது நான் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பாடினனால தான் இந்த பாட்டு என்ன செய்யும் தெரியும். நீங்கள் சத்தமாக பாடினீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க என்ன செஞ்சுப்பாங்க? பாடல்களை ஈஸியாக அவங்க கற்றுக்கொள்வாங்க. இப்போ நிறைய வந்துடுச்சு கையிலே, நம்ம கைக்குள்ளேயே என்ன செஞ்சிருச்சு. நீங்கள் சொல்லி கொடுக்கணுன்னு வேண்டாம், அவங்களுக்கு யூடியூப் இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் யூடியூப்க்கு ப்ரீமியம் கட்டினா மட்டும்தான் ஆடு இல்லாமல் வரும், இல்லைன்னா அதுவே என்ன செஞ்சிடும்? சினிமா ஆடு அதில் என்ன செஞ்சிடும்? வந்துடும். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா கூட, நீங்கள் க்ரியேட் பண்ண ஒன்றுனா அடுத்த ஒரு 2 பாட்டு என்ன செஞ்சிடும்? அப்போ எது ட்ரெண்டில் இருக்கோ அது என்ன செஞ்சிடும்? நீங்கள் பார்க்கணுன்னு விரும்பலாம் வேண்டாம், விரும்பாமலே அது என்ன செஞ்சிடும்? உள்ளே வந்துடும். மியூசிக் ஆப்ஸில் நீங்கள் அதுக்குன்னு ப்ரீமியம் கட்டினீங்கன்னா உண்டு. கிறிஸ்டியன் மியூசிக் ஆப்னா 2 தான் இருக்குது நம்ம தமிழில். ஒன்று ஜெபத்தோட்டம்லேருந்து அவங்க ஒரு ஆப் போட்டிருக்காங்க, அதுக்கு நீங்கள் எதுவும் கெட்டலாம் வேண்டாம். அதில் ஃபாதரோட எல்லா பாட்டும் இருக்குது. இன்னொன்று காட்ஸ் மியூசிக் சொல்லி இந்த கோவிட் டைமில் ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கான நீங்கள் கெட்டணும். அதில் ஆனால் எது மட்டும்தான் இருக்கும்? கிறிஸ்தவ பாடல்கள் மட்டும்தான் இருக்கும். மித்த எல்லா ஆப்லேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க கிறிஸ்டியன் சாங்ஸ், ஏன்னா எல்லாரும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 2 ஆப்லேயும் என்ன கிடையாது? சினிமா பாட்டு உள்ளே வராது.
லேலுயா. இதில் ஃபாதர் இதிலலாம் ஆடு கூட பெருசாக வராது. அதில் ஃபுல்லாக இந்த பாட்டு மட்டும்தான் இருக்கும். அதில் நீங்கள் ப்ரீமியம் கட்டினேன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துக்கலாம். எவ்வளவோ நம்ம என்ன செய்கிறோம், செலவு பண்ணுறோம். தேவனுக்காக நம்ம ஒரு சிறிய தொகையை அதை செலுத்தினோன்னா ஆண்டரை நம்ம என்ன செய்யலாம், துதித்து பாடலாம். யூடியூப்பில் நமக்கு தெரிஞ்சு எல்லா பாட்டும் அதில் இருக்குது, எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அதில் நம்ம ஒரு பாட்டு நீங்கள் கேட்குறதுக்குள்ளே அதில் 10 டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும். சரிதானே? ஏதோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அதில் ஒரு சம்மந்தமே அவன் போட்டிருக்கிற கண்டென்ட்டுக்கும் அந்த டைட்டிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படி ஒரு 4 கண்டென்ட் வச்சுருப்பான். நீங்கள் ஒன்றை தேடி போகிறதுக்குள்ளே என்னது இது வித்தியாசமாக இருக்க, அதுக்குள்ளே இப்படி தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு இப்படி இருக்கிற சில விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். லேலுயா, லேலுயா. நம்ம பாடி துதிக்கும் பொழுது முதலாவது நமக்குள்ளே இருக்கிற அவிஸ்வாசம், பயம்லாம் நம்ம விட்டு போயிடும். விஸ்வாசம் நமக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிச்சிரும், பெருக ஆரம்பிச்சிரும். இன்னைக்கு கூட நம்ம பாடணும் இல்லையா, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லை. இந்த பாடும் பொழுது நமக்குள்ளே ஒரு மனது என்ன செஞ்சுருக்கோம், ரொம்ப ஹெவியாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம், லைட்டாக இருக்கும். அப்போ நம்ம பாடும் பொழுது முதலாவது நமக்குள்ளே இருக்கிற பாரங்கள் நம்மளை விட்டு என்ன செய்யுது, வெளியே போகுது. அப்போ பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். கர்த்தரை நம்ம துதிக்கும் பொழுது தான் நமக்குள்ளே இருக்கிற எல்லா பயமும் என்ன செய்யுது, வெளியே போகுது. லேலுயா, லேலுயா. வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் விசுவாசம் பெருகும். அப்போ நீங்கள் உங்கள் ஜெபமே என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். முதல்ல நீங்கள் பாடும் பொழுது என்ன செய்யுது, உங்களுக்குள்ளே இருக்கிற பயம் போகுது. வேதத்தை வாசிக்கும் போது விசுவாசம் பெருகுது. நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க. இல்லை, கர்த்தர் எனக்கு தந்ததுக்காய் சோத்துறோன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. லேலுயா. அது என்னவோ மாறிடும், ஒரு விசுவாச அறிக்கையாக மாறிடும். இந்த நாளிலேருந்து அதை செய்யுங்க, எல்லா பயத்துக்கும் கர்த்தர் இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களை விலக்கி மீட்பார். லேலுயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். கண்களை மூடி நாம் கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்கிடுவேனோ, பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ, பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே என் தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காய் நம்ம எல்லாரும் வலது கரத்தை இருதயத்தில் வைத்தவர்களாய், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவரே, நீர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை நீ தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எந்த காரியத்திலெல்லாம் என் இருதயத்தில் கலக்கம் இருக்கிறதோ, பயம் இருக்கிறதோ, திகைப்பு இருக்கிறதோ ஆண்டவரே, அந்த எல்லா காரியத்திலையும் நாங்கள் அப்பாமை ஸ்தோத்திரிக்கிற அதிகமாய் ஆவியோடு பாட, கருத்தோடு பாட, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு
உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இந்த பயப்படுத்துகிற சத்துருடைய கிரியைகளை பாடி மேற்கொள்ள பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடின பொழுது அவளுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, சுற்றியிருந்த எல்லாருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது போல வரும் நாட்டில் எப்படிப்பட்ட கிரியைகளை நீங்கள் செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தேவனோடு பேசினார் சொல்கிறோம் மாத்திரம் உங்களுடைய வலது கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்க. நான் உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த நாளிலே தேவன் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராக. எல்லா பயத்தின் ஆவிகளை கர்த்தர் அகற்றி போடுவாராக. பிள்ளைகளை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், அல்லது ஏதோ நம்மளை சொல்லிடுவாங்களோங்கிற ஒரு நிந்தைகளை குறித்த பயம், எந்த பயமாக இருந்தாலும் எல்லா பயத்திற்கு கர்த்தர் நீங்களாக்குகிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடியானோடு பேசியிருக்கிறீர், ஜனங்களோடு கர்த்தர் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. இந்த நாளில் உம்முடைய வார்த்தையின்படி அப்பா, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன் என்கிற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. எல்லா பயத்தின் ஆவிகளை உம்முடைய பிள்ளைகளை விட்டு அகற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட அதிகமாக உம்முடைய பிள்ளைகள் கருத்தோடு ஆவியோடு பாட அப்பா சத்துருடைய கிரிகளை மேற்கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் அனுக்கிரமணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதியில் கொண்டிருந்த அன்புக்குள்ளே கடந்து வரவும், அதிகமாய் ஜெபிக்கவும், துதிக்கவும், நீர் விரும்பின வேதத்தை வாசிக்கவும், அதிகமாய் அப்பாமை ஸ்தோத்திரிக்கிற பாடல் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கருத்தான ஒரு ஜெபமாய் மாற்றப்படும்படியாய் கர்த்தர் நீர் அனுக்கிரமணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை எங்களை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வர நாட்களில் கர்த்தர் எனக்கு இந்த பயத்தெல்லாம் எடுத்து போட்டு விட்டார். கர்த்தர் எனக்கு விசுவாசத்தை தந்தார். நான் தேவன் மேலே என்னுடைய பாரத்தை, கவலைகளை, என்னுடைய துக்கங்களெல்லாம் எல்லாம் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்தேன். கர்த்தர் எனக்காக யாவற்றை செய்து முடித்தார் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் சாட்சி பகிர கர்த்தாவை அனுக்கிரம் பண்ணுங்க. அப்படியா நீ செய்ய போகிற தயவுக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை கிளப்படலாம் வந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீ தொட்டு சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய விடுதலை, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. கைட்டு செய்கிற எல்லாவற்றின் மேல் பரிபூர்ணமான நன்மை உண்டாக கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. எல்லா கலக்கங்கள், பயங்கள், திகைப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பயத்திற்கும் திகிலுக்கும் நீ தூரமாக வாங்கிற வார்த்தையின்படி அப்படியே ஆயுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிக்கப்படாத குடும்ப அங்கத்தினர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாய் கர்த்தர் வருகின்ற நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்துங்க. வலுவாதபடி எங்களை காக்கும் மகிமுள்ள சன்னிதானத்தில் எங்களை மகிழ்ச்சியோடு மாசற்றவல்லாய் நிறுத்த வல்லமுடைய உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சத்தத்தை வைத்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியக்கும் சிநேகம் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.